உங்கள் எஸ்கேஎம் பேசுகிறேன். ஐடியில் வேலை பார்க்குற ரோஹித்துங்கிற ஒரு பையன் ப்ராஜெக்ட் அதிகமாக இருந்தனால அது சீக்கிரம் முடிச்சதுனால அவனுக்கு கிடைச்ச 2 மாதம் லீவில் அவன் ஊருக்கு போயிட்டு வரலான்ட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறான். அந்த நேரத்தில் அது இரவு நேரம், மணி 8 மணிக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்தில் போயிட்டு இருக்கும்போதும் கொஞ்ச தூரம் போன போகிறான். காரில் வந்து ட்ராவல் செஞ்சனால ரொம்ப அசதியாக இருக்குது. அதே நேரம் இவர் ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த ஹைவே காட்டு பகுதியில் போகிற ஹைவே. அந்த நேரத்தில் உடம்பு வலி, கார் ஓட்டி உடம்பு வலியாக இருந்ததுனாலையும் தூக்க கலக்கமாக இருந்ததுனாலையும் வண்டியை ரோட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்கி வெளியே நிற்கிறாரு. வெளியே நின்றுட்டு இருக்கும்போதும் இடது பக்கம் சைடு ஒரு இடிஞ்சு போன ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, பாதி இடிஞ்சு போய் புதற அண்டி போன மாதிரியும் இருக்கு. அதோட அந்த வீட்டு செவுத்துலலாம் ஏகப்பட்ட ரத்தக்கரை நிறையா இருக்கு. இதை பார்த்து விசித்திரமாக பார்த்த ரோஹித்துக்கு உண்மை புரியலை. இது ஏன் இப்படி இருக்கு, ரத்தம் கரையாக இருக்கு, இடிஞ்சு போய் இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிடுறாரு. அதே சமயம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துருக்கும் போதும் ரோஹித்து காதுகிட்ட யாரோ வாயை வச்சு ஊத்துற மாதிரி இருந்திருக்கு. டக்குன்னு அவரும் திரும்பி பார்த்துருக்காரு. ஆனால் அங்கே இந்த பக்கம் யாருமே இல்லை. அதே சமயம் அவருக்குள்ள ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கு. சரி, நமக்கு தூக்கமாக வருது, காருக்குள்ளே போய் கோண்டிருக்கலான்ட்டு காருக்குள்ளே கோர்றாரு. குழந்தை தூங்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போதும் அவர் காது பக்கத்தில் அதே மாதிரி வாயை வச்சு ஊதுற மாதிரி உணர்வு ஏற்படுது. தூக்க காலத்தில் அதெல்லாம் அவர் கண்டுக்கலை, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்படி அதிகமாக உணர்வு ஏற்படுது. ஆனால் கடைசியில் காதுகிட்ட யாரோ பலமாக கத்துற மாதிரி சத்தம் கட்டு அரண்டு போகிற ரோஹித் தூக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு சுற்றும் முத்தும் பார்க்குறாரு. அதோட கண்ணை துடைச்சி நல்லாவும் பார்க்குறாரு. ஆனால் அந்த பக்கம் யாருமே இல்லை. சீட் பின்னாடியும் யாருமே இல்லை. கடைசியாக தற்செயலாக இந்த இடிஞ்சு போன அந்த வீட்டில் பக்கம் திரும்பும்போதும் ஏதோ ஒரு உருவம் கருப்பு கடலில் அந்த வீட்டு வாசப்படிட்ட நிற்கிறத கவனிக்கிறாரு. அது நல்லா உத்து பார்க்க யார் நிற்கிறான்ட்டு. ஆனால் சரியா தெரியல. அந்த சமயத்தில் அந்த பக்கம் போகிற வர வண்டி வெளிச்சத்தில் அதனால தெளிவாக பார்க்குறாரு. அதை பார்த்து ரோஹித்துக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அது வாயிலேருந்து அதிக ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, உடம்புறம் ரத்தமாக இருக்கு. அதோட கை உடஞ்சி போய் நூறு இலையில தொங்கிட்டு இருக்கு. கண்ணு கருப்பு கலரில் இருக்கு. வாயில் அந்த கீழ்த்தாடை தொங்கி ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. சாதாரண பிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த ரோஹித்து, சரி இங்கே இருக்க வேணாம், இங்கே ஏதோ அமானுஷமாக இருக்கு அப்படின்னு நினச்சி கிளம்புறாரு. ஆனால் ஒரு குரல் கேட்குது, இனிமே நீ தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு. அதுவும் ரொம்ப அசிக்க வயசு கேட்குது. அங்கேருந்து கிளம்பி போகிற ரோஹித்து பல கிலோமீட்டருக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ வீட்டுக்கு போகும்போதும்
ரொம்ப அசதியில் ரூமில் போய் படுத்துறாரு. சாப்பிடுவதோ இல்லை. அந்த சமயத்தில் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காரும் போதும் அவருக்கு பயங்கரமான ஜுரம் அடிக்குது. அது கவனிச்சு அவங்க ரோஹித்தோட அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து படி வைக்கிறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஆள் வீட்டில் இருக்கும்போதுமே ரோஹித் காது பக்கத்தில் யாரும் கிசு கிசுக்கிற சவுண்டு கேட்குது. உடனே அதே தூக்கு காலத்தில் எழுந்துச்சி சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, யாருமே இல்லை. அப்படியே நைட் ஆகுது. அந்த சமயத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதும் யாரோ ரோஹித்தை தட்டி எழுப்புற சத்தம் கேட்குது. யாரும் தட்டி எழுப்புறாங்க. சரி, அம்மா தான் வந்து எழுப்பாங்கன்னு நினச்சிட்டு எந்திரிச்சு தூக்க காலத்தில் பார்க்குறாரு ரோஹித். அப்போ அந்த ரூம் கதவுக்கு கார்னரில் ஏதோ கருப்பு கலராக ஒருவன் நிற்க பார்க்குறாரு. சரி, அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு, அம்மா நீ தான் நிற்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எந்த பதிலும் இல்லை. அதோட நல்லா முடிச்சு பார்க்கும்போது தான் அது உருவமே வித்தியாசமாக இருக்கிறத கவனிக்கிறாரு. அது எப்படின்னா, அந்த காட்டில் பார்த்த அதே உருவம் தான் நிற்கிது. உடனே பயத்தில் கத்துறாரு. ஆனால் அந்த சத்தம் வெளியில் கேட்கல, ரூம்குள்ளேயே தான் கேட்குது. உடனே அந்த உருவம் பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்து நீ பார்த்துட்ட, இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு உன்னோட உடம்பு தேவை அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போகுது. அதை பார்த்து பயந்து போகிற ரோஹித்து ரூம் விட்டு வெளியே வராரு. அந்த சமயத்தில் அம்மா அங்கே வேலை செஞ்ச பார்த்து கேட்குறாரு, அம்மா நான் கத்துனது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. என்ன விஷயம்டா, ஏன்டா கத்துன, உடம்பு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. உடனே இவ சமாளிச்சு, ஒன்றும் இல்லைம்மா, தலை வலி அதிகமாக இருக்குது, டீ போடுன்னு சொல்லிட்டு அவரை பாட்டு போயிடாரு. உடனே அவர் பற்றி ஒன்றும் சொல்லலை. இப்படி 2 நாள் போகுது. ஒரு நாள் ரோஹித்தோட அம்மா வந்து ரோஹித் தூங்கிட்டு இருக்கும்போதும் அவங்க ரூம் பக்கமாக போகிறாங்க. ரோஹித்து ரூம் பக்கம் அப்படி போகும்போதும் அந்த கதவு கேப்பில் வந்து 2 கதவு மூடி இருக்குது. அந்த கேப்பில் வந்து யாரோ அவர் ரூமில் நிற்கிறது பார்க்குறாங்க. ஆனால் சரியாக பூட்டாமல் தான் இருக்குது. உடனே உள்ளே யார் நிற்கிறா, நம்ம பையன் தூங்கிட்டு இருக்கானேன்ட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க நைஸாட்டி. அந்த சமயத்தில் அந்த ரூமோட ஜன்னல் ஓரத்தில் கண்ணை கரையில்ண்டு கீழ்த்தடை உடஞ்சி போய் ரத்த வழியோட ஒரு கையும் உடஞ்சி போய் உடஞ்சி உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிறதையும் அந்த உருவத்தை பார்த்த அவங்க அம்மா அழகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா அழகிற சத்தம் கூட ரோஹித்துக்கு கேட்கல. உடனே அந்த உருவம் மறைஞ்சு போகுது. அந்த சமயத்தை வீட்டுக்குள்ளே வந்த ரோஹித்தோட அப்பா அவங்க அம்மா கத்துறதை பார்த்து, ஏன் இப்படி கத்துற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் ரோஹித்தோட அம்மா ரோஹித் ரூமில் பார்த்த அந்த உருவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ரோஹித் அப்பாவுக்கு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் அப்பா சரி இதை வந்து உண்மையான நீங்கள் நைட்டு பார்க்கறதுக்கு அவர் யோசிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் நைட் ஆகுது, எல்லாமே சாப்பிட்டு போய் தூங்குறாங்க. அந்த சமயத்தில் ஹாலில் யாரோ நடக்கிற சத்தம், அழுகுற சத்தமும் கேட்குது. சரி, யார் அழுகுறான்ட்டு ரோஹித் அப்பா வந்து எந்திரிக்கிறாரு. சரி, நம்ம பயந்தான் அழுகானோன்ட்டு ரோஹித், நீ தான் ஹாலில் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அழுத சத்தத்தை தவிர அவருக்கு ஒன்றும் கேட்கல. அதே சமயம் அவர் ரோஹித்தோட அம்மாவையும் எழுப்புறாரு.
யாரும் நம்ம பையன் அழுத மாதிரி இருக்கடி அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்த்தா அந்த அங்கே கற்பனை உருவம் மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றும் தெரியல. ஆனால் பார்க்குற ரோஹித் மாதிரி இல்லைன்னு மட்டும் தெரியுது அவங்க அப்பாவுக்கு. அப்போ பக்கத்தில் போய் யார் நீங்கள் அப்படின்ட்டு கேட்கும் போதும் அந்த உருவம் அப்பயே மறைஞ்சு போகுது. இது அப்போ தான் புரியுது ரோஹித் அப்பாவுக்கு நம்ம வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக இருக்குன்ட்டு. உடனே தன் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு ரோஹித்தை அவங்க அப்பா ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. என்ன கோயிலுன்னா கருப்பு கோயில். பக்கத்தில் இருக்க கருப்பு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே சும்மா சாதமாக ஒன்றும் இல்லைன்ட்டு துணி வச்சு கை கட்டி அனுப்பிடுறாங்க. இப்படியே 2 நாள் போகிறான். ரோஹித் உடம்பு குணமான போகிறான். எஞ்சி நடமாறாது, எஞ்சி நடமாறாது. அந்த சமயத்தில் ரோஹித்தை யாரோ வேகமாக தள்ளி விட்ட மாதிரி ஒரு கட்டில் போய் மோதிக்கிறாரு. மோதினால அவருக்கு தலையில் அடிபடுது, கையிலையும் அடிபட்டு சுளுக்கு வந்துடுது. உடனே எஞ்சி திரும்பி பார்க்குற அந்த ரோஹித்துக்கு அங்கே அந்த குருவை நிற்கிறத பார்க்குறாங்க. உடனே எந்திரிச்சு தான் அப்பாட்ட போய் சொல்கிறாரு. இந்த அப்பா உடனே இது சரிப்பட்டு வராது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அது திரும்பி போகலன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மந்திரவாதி கணிச்சு சொல்லிடுறாரு, உங்களோட பையன் வர வழியில் ஒரு காட்டுப்பகுதியை ஒட்டி ஒரு இடத்துல கார் நிப்பாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு இடிஞ்சு போன வீட்டில் ஒரு ரத்த காட்டல் இருந்திருக்கு. அதுதான் அவங்க பையனை ஃபாலோ செஞ்சுட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அது கொடூரமாக இருந்து போன மனுஷன் தான், ஆனால் ரத்த காட்டேரி மாறிதான் அப்போ இங்கே சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா அந்த மந்திரவாதி காலையை விழுந்துடுறாரு, என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்ட்டு. உடனே மந்திரவாதியும் அந்த ரத்த காட்டேரியை வர வச்சு அதை கட்டுப்படுத்தி அது இருக்கிற இடத்துலையே அனுப்பிட்டாரு. அதோட அந்த இடத்த விட்டு வெளியில் வராத அளவுக்கு கட்டும் போட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் நைட் டைமில் ட்ராவல் செஞ்சாலும் இந்த மாதிரி தெரியாத இடத்துல வந்து அதுவும் காட்டுக்குள்ளே எங்கேயும் நிப்பாட்டத்தில் இது நேர்வு ரோஹித்துக்கு இன்னமும் பயம் கொடுத்துட்ருக்கு. மக்களே, இது கதை முடிஞ்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆளுங்க பட்டன் அழுத்திக்குங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் SKM.